டேய், இந்த விஷ்ணு vlogs என்னடா ஆச்சு? டேய் அவன் அந்த சேனல் எல்லாம் எப்பயோ இழுத்து மூடிட்டு போயிட்டான்டா. டேய் அவன் செத்துட்டான்டா. தம்பி, ஒருத்தன் ரொம்ப நாளா ஆளை காணா, அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். மீண்டும் வர எட்டுக்கும் பயந்தானே. வணக்கண்டி மாப்பிளே. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷ்ணு அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் விஷ்ணு vlogs. அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். என்னடா மறுபடியும் இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேற எதுவும் இல்லை, யூடியூப்ல ஒரு சின்ன கம்பேக் தரலான்னு. அண்ட் இவ்வளோ நாள் நான் வந்து வராததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 11th 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன். ஸோ அந்த சயின்ஸ் குரூப் எடுத்தாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் லைக் எப்படி வந்து ப்ரெஷர் இருக்கும், போர்டு எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு அந்த யூடியூபா இல்லை ஸ்டடீஸானு பார்க்கப்போ வந்து ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு படிப்பை முடிச்சிடலாம், அப்புறமா வந்து யூடியூப் பக்கம் வரலான்னு சொல்லிட்டு நானும் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதே விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நான் 2023 வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு ஐடியாவில் இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் தான் சில பல உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டிலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுறா, அப்புறமா காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்ன பண்ணேன், சரி அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக இருந்துட்டு அப்படியே வந்து நம்ம யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கதையே வேற. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாமு அது இதுன்னு சொல்ல எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நான் வந்து ஒரு முடிவு பண்ணேன், சரி ஓகே இது வந்து பார்ப்போம், ஒரு வருஷம் பார்ப்போம் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து இப்போயே ஆரம்பிக்க வேணாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனலோட எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, வாட்ச் ஹவர்ஸு. ஸோ சும்மா வந்து உள்ளே போய் பார்த்தா எல்லாமே 0ல இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து நான் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிக்கப்போ கொரோனா டைமில் ஆரம்பித்தேன். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் ஆரம்பிச்சு சரி நம்மளும் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல்லே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த அப்போலாம் 10th தானே படிச்சுட்டு இருந்தேன், இந்த சின்ன சின்ன பசங்களோட அந்த கொத்து பரோட்டா பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த அப்போ வந்து எனக்கு வந்து மதன் கௌரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் மாதிரி பேசி வீடியோ போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 11th 12th அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ வந்து போட முடியாமல் ஆச்சு. அண்ட் அதுதான் அந்த பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ஆச்சா நம்ம வந்து அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பண்ண தெரிலனால ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருந்தோமே, இப்போ எதுக்கு சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்னைக்கு இந்த யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகிறோன்னு சொல்லி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் 499 சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு தெரியும் வந்து நான் வந்து சின்ன வயசுல இப்பெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூரா வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டு, எப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கட்டும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம் ரியாக்ஷன்லாம் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை எல்லாத்தையும் கேதர் பண்ணி பொடிச்சு ரோஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்டிங் வீடியோஸ்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மெயின் நம்ம சேனலுக்கு மெயினான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு, ட்ராவல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஆசை, நான் வந்து ஒரு ட்ராவல் vlog பண்ணணும், ட்ராவல் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் இதே நான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ஸ்கூல் படிக்கப்பெல்லாம் யார் வீட்டில் அப்லோட் பண்ணுவா, போயிட்டு வா சுற்றிட்டு வா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து இப்போ தான் எனக்கு வந்து சான்ஸே கிடச்சிருக்கு. ரீசெண்டாக தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிருந்தேன். ஒரு 5 ஊர் முக்கியமான ஊர்லாம் சுற்றி பார்த்தேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில். ஸோ அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் பெரிய வீடியோ, அதாவது இந்த மீம் ரியாக்ஷன் அதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த தமிழ்நாடு வீடியோ எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு Day 1 Day 2 எல்லாமே நான் போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாரையும் வந்து ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நான் வந்து இப்போ வீடியோ போடுறதுனால வெறும் என் சேனல் மட்டும் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்கள் சேனலும் தான். ஸோ நீங்களும் நானும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த சேனலை க்ரோ பண்ணி ஒரு பெரிய இதுக்கு வரலனாலும் ஒரு
ஒரு 4 பேருக்கு தெரிகிற அளவாச்சா நம்ம வந்து வளர்ந்து நம்ம காட்டலாம். அண்ட் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. அண்ட் உங்கள் மேலே நம்பிக்கையாக நான் வந்து மறுபடியும் யூடியூப் பக்கம் கால் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் கைஸ் வி ஆர் பேக் அகைன். அண்ட் நாளையிலேருந்து நான் வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி மக்களே. அண்ட் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நாளைக்கு வந்து நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் விஷ்ணு. டாடா பை பை. லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே.